A vector is equal to 2i plus 3j minus k. B vector is equal to 3i plus 5j plus 2k. C vector is equal to minus i minus 2j plus 3k எனில் bracket A vector vector பெருக்கல் B vector vector பெருக்கல் C vector is equal to bracket A vector புள்ளி பெருக்கல் C vector பெருக்கல் B vector minus bracket B vector புள்ளி பெருக்கல் C vector பெருக்கல் A vector. இரண்டாவது கணக்கு A vector vector பெருக்கல் bracket B vector vector பெருக்கல் C vector is equal to bracket A vector புள்ளி பெருக்கல் C vector பெருக்கல் B vector minus A vector புள்ளி பெருக்கல் B vector பெருக்கல் C vector என்பவற்றை சரிபார்க்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து A B C அப்படின்னு சொல்லி 3 வெக்டர்கள் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வெக்டர்களில் 2 சமன்பாடுகள் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து சரிபார்க்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சரிபார்க்க அப்படின்னா என்ன, நாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து சிம்பிளிஃபை பண்ணணும். ரெண்டும் ஒரே மாதிரி ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லி நாம் வந்து சரி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நாம கொடுத்துருக்கிறது எழுதிக்கலாம். இப்போ நம்ம வந்து கணக்கு வந்து சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கணக்கில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ என்னது, அதாவது நம்மளுடைய இடது கை பக்கம் உள்ளது என்னது, பிராக்கெட் ஏ வெக்டர் வெக்டர் பெருக்கல் பி வெக்டர் வெக்டர் பெருக்கல் சி வெக்டர். ஸோ இங்கே வந்து என்னது பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா வந்து என்னது, ஏ வெக்டரையும் பி வெக்டருக்கும் வெக்டர் பெருக்கல் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஏ வெக்டர் வெக்டர் பெருக்கல் பி வெக்டர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு அணிக்கோவை மதிப்பு ஐ ஜே கே வெக்டர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஏ இங்கே 2 3 மைனஸ் 1. ஸோ 2 3 மைனஸ் 1. பி வெக்டர் அப்படிங்கிறது 3 5 2. ஸோ 3 5 2. இப்போ நம்ம இந்த அணிக்கோவை மதிப்பு கண்டுபிடிக்கலாம். முதல் நிறைய வச்சு நம்ம விரிச்சு எழுதலாம். ஸோ ஐ வெக்டர் இங்கே 3 6 மைனஸ் இங்கே 4 5 5, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 5, இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அது பிளஸ் 5 அப்படின்னு மாறிடும். ஸோ ரெண்டாவது டேமுக்கு ஒரு மைனஸ், இங்கே ஜே வெக்டர் இருக்குது. ஓகே, ஸோ இதற்கு இங்கே 2 4 மைனஸ் இங்கே 3 3, இங்கேயும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 3. ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அது பிளஸ் 3 மாறிடும். ஓகே, ஸோ மூணாவது டேமுக்கு பிளஸ், மூணாவது டேம் வந்து கே வெக்டர். இதற்கு இங்கே 2 10 மைனஸ் இங்கே 3 9. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 6 5 11 ஐ வெக்டர் மைனஸ் இங்கே 4 3 7 ஜே வெக்டர். இங்கே 10ல் 9 போச்சுன்னா 1. ஸோ பிளஸ் கே வெக்டர். ஓகே, அடுத்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா வந்து நமக்கு இங்கே இதனோட வெக்டர் பெருக்கல் சி வெக்டர் தேவை. ஸோ நமக்கு ஏ வெக்டர் பெருக்கல் பி வெக்டர் பிராக்கெட்ல வெக்டர் பெருக்கல் சி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு மறுபடியும் என்னது அணிக்கோவை மதிப்பு ஐ வெக்டர் ஜே வெக்டர் கே வெக்டர். இங்கே வந்து என்னது 11 மைனஸ் 7 1 இருக்குது. ஸோ 11 மைனஸ் 7 1 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் சி வெக்டர் என்னது மைனஸ் 1 மைனஸ் 2 பிளஸ் 3. ஸோ மைனஸ் 1 மைனஸ் 2 பிளஸ் 3. இதை இப்போ நம்ம வந்து விரிச்சு எழுதலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்னது ஐ வெக்டர், இந்த முதல் நிறைய தான் பயன்படுத்துகிறேன் நான், அதனால இங்கே 3 21. ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 21. அடுத்து ரெண்டாவது டைமுக்கு மைனஸ், இங்கே 2 இங்கே மைனஸ் 2 இருக்கிற காரணத்தினால மைனஸ் 2. ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அது பிளஸ் 2 மாறிடும். ஸோ ரெண்டாவது டைமுக்கு என்னது மைனஸ் ஜே வெக்டர். ஓகே, ஸோ இங்கே 11 3 33 மைனஸ் இங்கே வந்து என்னது 1 இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 1. ஸோ இங்கேயும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் மைனஸ் என்னது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அதுக்கப்புறம் மூணாவது டேமுக்கு ப்ளஸ் கே வெக்டர். இங்கே வந்து என்னது 11 பெருக்கல் மைனஸ் 2ங்கிறது இங்கே மைனஸ் 22. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு மைனஸ் இங்கே 1 பெருக்கல் 7 அப்படிங்கிறது என்னது நமக்கு இங்கே ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 7 தான் இருக்கும். ஸோ இங்கே மைனஸ் 7. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 21 ப்ளஸ் 2ங்கும் போது மைனஸ் 19 ஐ வெக்டர். ஓகே, இங்கே 33 ப்ளஸ் 1 34. ஸோ மைனஸ் 34
ஜே வெக்டர். அதுக்கப்புறம் இங்கே -22 -7 அப்படிங்கிறது -29 கே வெக்டர். ஓகே, இப்போ நம்ம வந்து என்னது ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து நம்ம 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்னது நமக்கு இங்கே ஏ வெக்டர் புள்ளி பெருக்கல் சி வெக்டர் பெருக்கல் பி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் புள்ளி பெருக்கல் சி வெக்டர் பெருக்கல் ஏ வெக்டர். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போ ஏ வெக்டரையும் சி வெக்டருக்கும் புள்ளி பெருக்கல் பண்ணோம் அப்படின்னு எனக்கு இங்கே 2 பெருக்கல் -1 நமக்கு என்னது -2. அதுக்கப்புறம் 3 பெருக்கல் -2 -6. அதுக்கப்புறம் -1 பெருக்கல் +3, ஸோ நமக்கு -3. பி வெக்டர் நமக்கு என்னது இங்கே 3i, ஃபர்ஸ்ட் பி வெக்டர்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சிம்பிளை பண்ணிக்கலாம். ஓகே, மைனஸ் பி வெக்டர் புள்ளி பெருக்கல் சி வெக்டர். ஸோ பிக்கும் சிக்கும் புள்ளி பெருக்கல் கண்டுபிடிக்கிறோம். ஸோ 3 பெருக்கல் -1 -3. அதுக்கப்புறம் 5 பெருக்கல் -2 நமக்கு என்னது -10. அதுக்கப்புறம் இங்கே 2 பெருக்கல் 3 +6 இங்கே பெருக்கல் ஏ வெக்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே -2 -6 -3 அப்படிங்கிறது என்னதுன்னா நமக்கு -11. ஸோ -11 வந்து பி வெக்டரில் பெருக்கும்போது நமக்கு -33 ஐ வெக்டர். அதுக்கப்புறம் -55 ஜே வெக்டர். அதுக்கப்புறம் நமக்கு -22 கே வெக்டர். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னது -3 -10 அப்படிங்கிறது -13. அதோட 6 கூட்டணும் அப்படின்னா நமக்கு -7 கிடைக்கும். ஸோ இதோட என்னது ஏ வெக்டர் பெருக்கணும். ஸோ -7ஆல இந்த ஏ வெக்டர் பெருக்க போறேன் எனக்கு. ஸோ -7 14. ஸோ -14 ஐ வெக்டர். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ இது +14 மாறிடும். ஸோ நமக்கு என்னது -7, இங்கே ஒரு மைனஸ்ங்கும் போது +7. ஸோ +7ஆல தான் இது வந்து பெருக்க போகிறோம். ஸோ இங்கே ப்ளஸ், இங்கே 7 3 21. ஸோ +21 ஜே வெக்டர். அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னது மைனஸ், இப்போ +7 வச்சு -k பெருக்கும்போது நமக்கு -7 கே வெக்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து என்னது நான் இதை சிம்பிளை பண்ணுவோம், என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து இங்கே -33, இங்கே வந்து என்னது நமக்கு +14 இருக்குது, அதனால -19 ஐ வெக்டர் அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்கே -55 இருக்குது, இங்கே +21 இருக்குது, அதனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து -34 ஜே வெக்டர் அப்படின்னு கிடைக்கும். இங்கே வந்து என்னது -22 இருக்குது, இங்கே என்னது -7 இருக்குது. ஸோ அதனால என்னது -29 கே வெக்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து 1, இது வந்து 2. அதாவது இது வந்து என்னது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ. ஸோ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படிங்கிற காரணத்தினால நமக்கு இது வந்து சரி பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நாம முடிச்சுக்கலாம். இப்போ நான் ரெண்டாவது பார்ட்டை வந்து செஞ்சிருக்கிறேன். நான் சேம் மெத்தடு தான். ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சிருக்கிறேன், எனக்கு இந்த ஆன்சர் வந்திருக்குது. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறேன், எனக்கு இந்த ஆன்சர் வந்திருக்குது. ஸோ ரெண்டும் சமம் அப்படிங்கிற காரணத்தினால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு நாம முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ரெண்டாவது கணக்கு நீங்களே வந்து தனியாக செஞ்சு பாருங்க, கடைசி ஆன்சர் மட்டும் இங்கே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க, அதாவது சரி பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. நாம வந்து சரி பார்த்துட்டோம், ரெண்டுமே நமக்கு சரியாக தான் இருக்குது கொடுத்துருக்கிற வெக்டருக்கு.